ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். நம்ம டயட்டை பொறுத்தவரைக்கும் டைமிங் மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நைட் என்ன டைம் சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் காலையில் சாப்பிட்றது. பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் டே 11லேருந்து நான் ஃபுட்டு சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவேன். ஸோ கண்டினியூவாக வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து எனக்கு டைமிங் கரெக்டாக இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் இன்றைக்கி தண்ணியே குடித்தேன். தண்ணிக்கு பதிலாக நான் பழைய சாதம் தண்ணி குடிச்சிருக்கேன். பழைய சாதம் தண்ணியில் கொஞ்சம் மோர் உப்பு நைட்டே தண்ணியோடு கலந்து வச்சிடுறது. அதை தான் மார்னிங் எந்திரிச்சு குடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கும்போது மணி 8:30 இருக்கும். டே 1லேருந்து டே 10 வரலும் உங்களுடைய டைமிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. டே 11லேருந்து ஃபுட்டில் கொஞ்சம் சேஞ்சஸும் டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 9:10க்கு எடுத்துக்கிட்டேங்க. பொங்கல் வெண்பொங்கல் தான் எடுத்துக்கிட்டேன். காலையிலே சாதம் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால ஒரு கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா 8:30 மணிக்கு தான் பழைய சாதம் தண்ணி குடிச்சிருக்கோம். அதனால ஃபுல்லாக சாப்பிட முடியல. அதனோட தேங்காய் சட்னியும் முள்ளங்கி சாம்பாரும். இது வரைக்கும் நம்ம டயட்டில் வெயிட் செக் பண்ணி போடலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 21லேருந்து தான் செக் பண்ணி போடுவேன். நீங்கள் டயட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி மறக்காமல் குடிங்க. இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால ஈவினிங் உங்களுடைய காஃபி டீ கட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம், இந்த மாதிரியான தண்ணீர் பழம் அல்லது மோர் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. மதியம் லஞ்ச் கரெக்டாக 1:50க்கு எடுத்துக்கிட்டேங்க. காலையில் வச்ச வெண்பொங்கல் தான் ஒரு 1.5 கரண்டி இருந்தது. அதே மாதிரி தேங்காய் சட்னி கொஞ்சம், அதுக்கூட முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பொரியல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதனோட பக்கோடா, கோதுமை பக்கோடா கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டேங்க. என்னடா இது டயட்டுன்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட்றாங்க, என்ன வேணுனாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் டீ காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டயட்டா? இதனால் சாப்பிட்டா உடம்பு குறையுமா நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். எடுத்தோடனே டயட் சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண முடியாது. ஒரே கிரேவிங் அதிகமாயிரும். 4 நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கட் பண்ணலான்னு இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உடல் எடை கம்மியாகும். நைட் மூவி போயிருந்தோம். ஸோ அங்கே பாப்கார்ன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதோட முடிச்சுக்கிட்டேங்க நைட் டின்னர். ஐஸ்கிரீம் என்னவோ வாங்கினேன், பட் சாப்பிட்டது ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்ட் தான். நான் கொஞ்சம் தான் அதில் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.